இந்த பொண்ணு ஃபேக்கா பழகிருக்கா, உண்மையா பழகிருக்கா, இல்ல சுப்பிரமணியபுரம் படம் மாதிரி கடைசியில ஏன்டா என் பின்னாடி வந்து சாகுற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சா? அரசா சுபாஷினியும் கவினியும் காதல் பண்ண சொன்னது? இவரோட பார்வைக்கு அவர் நாயா தான் தெரிஞ்சது. இதற்காக ஒரு சட்டம் வந்து ஏற்றணுமா? சுபாஷினின்ற பொண்ணு வந்து யார் கஸ்டடியில் இருக்காங்க? இப்போ போலீஸ் புள்ள அக்யூஸ்ட்ன்றதை நிரூபிச்சிட்டாங்களா? மழை பெஞ்சிச்சா திராவிட அரசு காரணம், புயல் அடிச்சிச்சா ஸ்டாலின் அரசு காரணம். இந்த பையனுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சென்னை வந்து குப்பை கொட்டி இருந்தாதான் இவனுக்கு தெரியும் யார் எல்லாரையும் ஜாதி கண்ணோட்டத்தில் பார்த்தா செருப்பால் அடிச்சு திறத்திடுவாங்க. நீ வந்து ஒண்ணு மான மரியாதை தான் உனக்கு ஒரு உயிரை கொள்றதுக்கு நீ வேற எங்கேயா எடுத்துட்டு போய் அவனை கட்டி கொடுத்துருக்கலாம். அவன் தான் வெட்டுவான்னு தெரியுது இல்லடா, அப்புறம் எதுக்கு அவன் வீட்டுல போய் கல்யாணம் பண்ற? அந்த பையனை பார்த்தா அத்லெட்டிக்ஸ்ல வந்து ரொம்ப சிறப்பா நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அப்ப இந்த குடும்பத்துல வந்து 11th இருந்து அந்த பிள்ளையோட பழக்கம் காதலாக அது மாறி இருக்கு அப்படின்னா 2 குடும்பத்திலையும் கூப்பிட்டு கண்டிச்சிருப்பாங்க தானே. உலகத்தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். செங்களத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு விமலேஸ்வரன். வணக்கம். 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 ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல, நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கும் அதேதான் மகிழ்ச்சி தான் உங்களை சந்திச்சதுல. இப்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆணவ படுகொலை, அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கவின்குமாரோடைய அந்த கொலை வழக்கு, ஆறுமுக மங்கலம் ஏரல், எங்களுடைய மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். ஸோ தூத்துக்குடி, திருநெல்வேலி, இந்த மாதிரி தென் மாவட்டங்கள்ல இந்த மாதிரியான கொலைகள் நடக்கிறது அப்படின்றத நம்ம சமீபத்துல நிறைய பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இது குறித்து உங்களுடைய பார்வை, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விடயங்கள் என்ன? நிச்சயமா, அதாவது நேற்று ஒரு ஆய்வுப்படி ஒருத்தர் தகவல் தெரிவிச்சிருந்தாரு. 2017ஆம் ஆண்டுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 65 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 8 ஆண்டுகள்ல 65 கொலைகள். இதே அந்த இந்த இந்த படுகொலை செய்யப்பட்ட கவின் செல்வ கணேஷோட தந்தை சந்திரசேகர் கூறும்போது, இந்த மாதிரி இது வரைக்கும் 300 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு, இது வரைக்கும் எதுக்குமே நீதி கிடைக்கல, சிறைக்கு போற மாதிரி போவாங்க, கடைசியில காப்பாத்திடுவாங்க. இப்போ இந்த மாவட்டமே, இந்த மாவட்டம் தோறுமே இந்த மாதிரி, அதாவது கல்வியில மேம்படுற ஒரு மாவட்டங்கள், எல்லா மாவட்டங்களும் கல்வியில மேம்பட்டு வந்து கொண்டு இருந்தாலும் ஒரு 50 வயதை கடந்தவர்கள், 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தவங்க அந்த சமூகத்தோட ஜாதி ரீதியாக சிந்தனைகளோட இருப்பாங்க. அந்த ஜெனரேஷன்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. ஒரு 80 வயசாலாம் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. அடுத்த ஜெனரேஷன் வரும்போது அதுல 30% 40% தான் இருக்கும். அதுவும் குறைஞ்சிடும். அடுத்த ஜெனரேஷன் 70ல இருக்கவங்க, நம்ம 60ல இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் இருந்துட்டு இருக்காங்க. பட் இந்த 80 இருக்கவங்க, 80ல பிறந்தவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு 40-45 வயசு இவங்கெல்லாம் அடியோடு விட்டுருப்பாங்க. அப்படின்னு தான் இந்த ஜாதி சமூகம் வந்து அனைத்து மாவட்டங்கள்லயும் பரவலா குறைந்து கொண்டே, இப்ப சென்னைக்குள்ள பல மாவட்டங்கள், தமிழ்நாட்டுல இருக்க ஒட்டுமொத்த ஆளுங்களும், சென்னை வந்து காம்பஸ் இருதய பகுதி, அதனால தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருமே இங்க வராங்க. இப்போ இந்த படுகொலை செய்யப்பட்ட கவின் செல்வ கணேஷ் சென்னையில வந்து ஒரு மென்பொருள் நிறுவனம், ரொம்ப பிரபலமா இருக்க டாப் 10 வரிசையில இருக்க ஒரு மென்பொருள் நிறுவனம். அந்த மென்பொருள் நிறுவனத்துல அவன் வேலைக்கு சேரணும்னா அவனுக்கு எவ்வளவு நாலேஜ் இருந்தா, எவ்வளவு படிப்பு இருந்தா அந்த மென்பொருள் நிறுவனத்துல அவனால பணிக்கு போக முடியும். நேற்று அந்த மென்பொருள் நிறுவனத்தோட வலைதளத்துல போட்டிருக்காங்க, இந்த மாதிரி நம்மளோட சேர்ந்த நம்ம கூட இருக்க ஒரு பிரதர் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இறந்திருக்காரு, இதுக்கு நம்ம யாரும் விடக்கூடாது, நம்ம எல்லாரும் அதுக்கு வந்து கண்டனத்தை பதிவு பண்ணணும், அவருக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நம்ம எல்லாம் போராடணும். அவ்வளோ பெரிய மென்பொருள் நிறுவனத்துல தன்னுடைய முகநூல் பக்கத்துல இவரை பத்தி போட்டிருக்காங்க, இவருடைய புகைப்படங்களை போட்டு அதுல போட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த இடத்துக்கு அவனை கொண்டு வர்றதுக்கு ஒரு விவசாயி, ஒரு அரசு ஊராட்சி பள்ளியில வந்து ஒரு ஆசிரியரா இருக்காங்க, என்ன கனவுகளோட அவனை அங்க கொண்டு வந்திருப்பாங்க, அந்த கனவுகளோட கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் இதே ஒரு விவசாயியின் மகன் படிச்சு எங்க கொண்டு வந்திருக்கான், 2 காவலர் துறை சார்பு ஆய்வாளர், அதாவது நேரடியா விஷயத்துக்களே போயிடலாம். பாலை பகுதியில இருக்க
கேடிசி நகர்ல வசிக்கக்கூடியவங்க. ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அவங்க அங்க வீடே ஒரு சொந்த வீடு கட்டிட்டு அங்க வராங்க. அந்த அவங்களுக்கு வந்து ஒரு மகன் ஒரு மகள். மகள் தான் பெரியவங்க, 26-27 வயசு, சுபாஷினின்றவங்க. அவங்கதான் இப்போ இந்த 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 விஷயத்துக்கு காரணகர்த்தாவே இருக்கிறாங்க. அவங்கதான். அவங்களோட அந்த சரவணன், கிருஷ்ணகுமாரி, இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா 2 பேருமே காவலர்களா இருந்து அப்படியே உதவி ஆய்வாளரா, சார்பு ஆய்வாளரா இருக்காங்க. இப்போ இவங்க பெட்டாலியன்ல காவலரா இருந்து அங்கேயே வந்திருக்காங்க. இவங்க டைரக்டா லா அண்ட் ஆர்டருக்கு வந்திருப்பாங்களா? வர முடியாது. இவங்க பெட்டாலியன் தான் இருப்பாங்க. அவர் ராஜபாளையம், அவர் தந்தை வந்து ராஜபாளையம் 9th பெட்டாலியன்ல சார்பு ஆய்வாளரா இருக்காரு. அவங்க தாயார் வந்து கிருஷ்ணகுமாரி, அவங்க வந்து மணிமுத்தாறு பெட்டாலியன் 11th பெட்டாலியன்ல சார்பு ஆய்வாளரா இருக்காங்க. அப்போ இவங்க இருவருமே ஒரு 26 வயசு பெண்ணை வந்து தாய் தந்தையா இருக்காங்கன்னா, குறையாம இவங்க 50 52 55 வயசுக்குள்ள இருப்பாங்க. 52-55 வயசுக்குள்ள இருப்பாங்கன்னா இவங்க 25 ஆண்டு காலம் பப்ளிக் சர்வீஸ்ல இருந்திருப்பாங்க. ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்துல மாசம் 1,20,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். இன்னொரு பையனையும் படிக்க வச்சு, அந்த பிரவீன், அவரோட பிரவீன் செல்வன், அவரோட தம்பி, இறந்து போனவரோட தம்பி, அவரையும் படிக்க வச்சு அவரும் சென்னையில ஒரு மென்பொருள் நிறுவனத்துல அவரும் பணிபுரிந்துகிட்டு வர்றாரு. இப்பதான் அந்த குடும்பம் சம்பாரிச்சு. இதுக்கெல்லாம் பேஸ் அவங்க தாத்தா செல்லதுரை. நீங்க சொன்ன மாதிரி உங்க மாவட்டத்தை, தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த, ஏரல் பக்கத்துல ஆறுமுக மங்கலத்தை சார்ந்த 30 ஆண்டுகளா ஊராட்சி மன்ற தலைவரா இருந்திருக்காரு. 15 ஆண்டுகளா ஒரு விவசாய அணியோட நிர்வாகியா இருந்திருக்காரு. அப்போ அவர் எவ்வளவு பேர் அந்த 30 ஆண்டுகள்ல ஊராட்சி மன்றத்துல எவ்வளவு பேர் அவர் பார்த்துக்கணும். அவருடைய மகன் நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க மருமகள் வந்து ஆசிரியையா இருக்காங்க. பேரனுங்க 2 பேரும் 3வது ஜெனரேஷன் அப்படி தூக்கி மேல வரும்போது அவங்க கனவுகளை சிதைச்சு படுகொலை செய்யப்பட்ட கவின், அவருடைய பின்னணியை பாத்தீங்கன்னா, அவரு நல்ல பழகக்கூடியவர், எந்தவித கெட்ட பழக்கம் இல்லாதவர். இதுதான் பேஸ் கெட்ட பழக்கம். இப்போ இவர்களோட பார்வைக்கு இவர்களோட பார்வைக்கு அவர் நாயா தான் தெரிஞ்சிருக்காரு. ஏன்டா இவங்க வந்து, அதாவது ஒரு படத்துல வர மாதிரி, நான் நீயா தெரியற வரைக்கும் நான் உன் கண்ணுக்கு நாயா தான் தெரிவேன்ற மாதிரி, ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கும் போதுல இருந்து தூத்துக்குடி மாவட்டத்துல தான் அப்போது இருந்திருக்காங்க. யாரு? இந்த சரவணன், கிருஷ்ணகுமாரியோட குடும்பத்தினர் தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்திருக்காங்க. அப்ப தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கும் போது 11ஆம் வகுப்பு படிக்கும் போதுல இருந்து இந்த சுபாஷினிக்கும் இந்த கவினுக்கும் நல்ல ஒரு பழக்கம் இருந்திருக்கு. ஒரு நட்பா பழகிருக்காங்க. காதல் ஆயிருக்கு. காதல் இல்லைன்ட்டு இப்ப சொல்லவே முடியாது. ஏன்டா நேத்து ஊடகங்கள்ல ஒரு நாளிதழ், பிரபல நாளிதழ்ல ஒரு ஃப்ரண்ட் பேஜ்ல அரைப்பக்கம் செய்தியில அதுல ஒரு பாக்ஸ் நியூஸ்லயே போட்டிருந்தாங்க தெளிவா. அந்த பெண் வந்து அவருடைய நான் காதல் பண்ணல, அவர்கிட்ட காதலரா பண்ணல, அதாவது காதல் பண்ண நட்பா தான் பழகிட்டு இருந்தேன்ற மாதிரி அந்த பொண்ணு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா போட்டிருந்தாங்க. ஆனா மற்றவர்கள் அதை என்ன சொல்றாங்க, காவல்துறை தரப்பு மற்றவங்க என்னன்னா, அது உண்மை கிடையாது, அந்த பொண்ணு அப்படி சொல்லல அப்படின்னு சொன்னாங்க. உண்மையோ இல்லையோ சொல்லிட்டாங்களோ, புகைப்படங்கள் வெளியாயிடுச்சு. 10 புகைப்படங்கள் வெளியாயிடுச்சு. நண்பர் கூட பழகுற விதமும் காதலன் கூட பழகுற நெருக்கமும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. பக்கத்துல உட்கார்றனால, பல சினிமாக்கு போறோம், பக்கத்துல உட்கார்றனால அவங்க வந்து காதலியா ஆயிடுவாங்கன்ற அர்த்தம் கிடையாது. அதே தியேட்டர்ல கடைசி சீட்ல உட்கார்ந்து இருப்பாங்க இருட்டுல, அவங்க யாருன்றதும் வெளியே அபாண்டமா தெரியும். அந்த மாதிரி இந்த புகைப்படங்களை பார்க்கும்போது படம் பார்த்து கதை சொல்லுன்ற மாதிரி ஒரு 3 படத்தை பார்த்தாவே இவங்க யாருன்னு குழந்தைக்கு கூட தெரிஞ்சிடும். படம் பார்த்து கதை சொல்லு, 3 புகைப்படத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அதே மாதிரி இவங்க தம்பி, அவருடைய 10 புகைப்படங்கள் நேற்று வெளியாச்சு. காரு மேல படுத்து 10 புகைப்படங்கள்ல 6 விதமான கத்தி அவர் வச்சு போட்டோ எடுத்திருக்காரு. இந்த கத்தியெல்லாம் விற்க கூடாதுன்னு ஏற்கனவே சைலேந்திர பாபு டிஜிபியா இருக்கும் போதே இந்த மாதிரி அருவாக்கள் கத்திகளை விற்க கூடாது, விற்பனை செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டா, இது கறி வெட்டுற கத்தி கிடையாது, இளநி வெட்டுற கத்தி கிடையாது, இது ஆழ வெட்டுற கத்தி. அப்போ இந்த கத்தியெல்லாம் பயன்படுத்தி பிப்ரவரி மாசமே தன்னுடைய வலைதளத்துல முகநூல்ல அவர் போட்டிருக்காரு, விரைவில்னு போட்டிருக்காரு. இது ஒரு பக்கா ஒரு புகைப்படத்தை போட்டு விரைவில்னு போட்டிருக்காரு. அதாவது இதெல்லாம் ஒரு 15 நிமிஷம் நடக்குது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி பாத்தீங்கன்னா, அவங்க இந்த பொண்ணு தான் அவரை வர வைக்குது அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு தாயும் தந்தையும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பையன் உயிரே போயிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்க பொய் சொல்லி என்ன இருக்கு? அவங்க உண்மையதான் சொல்றாங்க. இந்த பொண்ணு கூப்பிட்டதுனால தான் நாங்க வரோம், இந்த பொண்ணு சித்தால இருக்கு, சித்தா அப்படின்னு பல பேர் சொன்னாலும், இது ஸ்கூல் முடிச்சுட்டு சித்தா எப்படி போயிருப்பாங்க அப்படின்னு ஒரு திங்க் பண்ணா, ஒரு சின்னதா ஒரு இதுதான், இவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு பிசியோதெரப்பி ஆயிருக்கலாம்.
பிசியோதெரபிஸ்ட் ஆகணும்னா அது ஆயுர்வேதாவோட சேர்ந்து போயிருக்கலாம். அப்போ இவங்க தாத்தா ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி கீழே விழுறாரு. இந்த செத்துப்போன பையனோட தாத்தா செல்லதுரை கீழே விழுறாரு. அவரை திருச்செந்தூர் பக்கத்துல மருத்துவமனையில பாக்குறாங்க. அப்ப இந்த பொண்ணு தான் சொல்லுது, தாத்தா உடம்பு சரியாம இருக்காரு, கொண்டு வா, நான் அவரு காலை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனோட தம்பி, இவங்க தாயார், இவங்க தாத்தா, இந்த கவின், இப்ப 4 பேர் வராங்க. இந்த பொண்ணு கூப்பிட்டதுனால தான் வராங்க. அப்போ இந்த பையனுக்கு போன் வருது. இந்த பையன் தான், அதாவது வாதியார் புள்ள மக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. இப்போ போலீஸ் புள்ள அக்யூஸ்ட்ன்றத நிரூபிச்சிட்டாங்களா? இது நான் டைலாக் இல்ல, இது உண்மையை தானே சொல்றோம். இப்போ அக்யூஸ்ட் ஆயிட்டாங்க. அக்யூஸ்ட்னா விபத்து வேற, ஆபத்து வேற. ஒரு கார் ஓட்டிட்டு போறோம், ஒருத்தன் குறுக்க வரான், ஒருத்தன் கொண்டுட்டானும் போது அவன் கொலைக்காரன் ஆயிட முடியாது, அது விபத்து, ஆபத்து வேற. ஆனா ஜாதி வெறிய இந்த 25ல இருந்து தான் வயசா அவனு பையனுக்கு ஆகுது. அந்த பையனை பார்த்தா அத்லெட்டிக்ஸ்ல வந்து ரொம்ப சிறப்பா நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கான். ஏன் அப்படி பார்த்தா செத்து போன பையன் கூட தான் படிப்புல கோல்டு மெடலிஸ்ட் வாங்கியிருக்கான். இதெல்லாம் ஒரு மனிதனா இருக்கிறதுக்கு உண்டான தகுதி, குவாலிட்டி கிடையாது. எனக்கு நல்லா நீச்சல் தெரியும், நான் நல்லா இது சீட்டு விளையாடுவேன், நான் நல்லா ஜூது விளையாடுவேன்னா நம்ம மனிதனா ஆகிடுவோமா? நான் நல்லா குடிப்பேன் அப்படின்னா அவன் நல்ல மனுஷன் ஆயிடுவாங்களா? மாதிரி இவன் வந்து இவ்வளோ இருந்தாலும் இந்த பையனுக்கு ஜாதி வெறிய டெய்லி ஊட்டியிருக்காங்க. அதாவது ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, நாடி நரம்பு ரத்தம் சதை புத்தி எல்லாத்துலயும் சண்டை வெறி ஊறி போனவனாலதான் இப்படி அடிக்க முடியும்ட்டு. இது எல்லாத்துலயும் ஜாதி வெறி ஊறி போனவனாலதான் இப்படி பண்ண முடியும். வலைதளத்துல கீழே இந்த யூடியூபுக்கு கீழே நல்லா போடுவானுங்க, உன் வீட்டு பொண்ணை இது பண்ண அவங்க இது பண்றியா, உன் வீட்டு பொண்ணை கொண்டா கொடுத்துருவீங்களான்ட்டு. அப்ப இதெல்லாம் யாரு போடுறான்னா இந்த சுர்ஜித்தோட பங்காளிகளா தான் இருப்பாங்க, இவன் சாதிக்காரனுங்களா தான் இருப்பானுங்க. சென்னையில வந்து பாருங்க, தியேட்டர்ல நீங்களும் நானும் அவரும் ஒரே சீட் ரோல தான் உட்காந்துருப்போம். நீங்க வேற ஜாதி, அவரு வேற ஜாதி, நான் வேற ஜாதியா தான் இருப்போம். நம்ம வேற ஜாதிக்கு தியேட்டர்ல சீட்டு போட்டு கொடுத்துருக்காங்களா? இவனுங்க அந்த ஊர் பாளையங்கோட்டையை தாண்டி திருச்சி வரைக்கும் கூட வந்திருக்க மாட்டானுங்க. இவனுங்க என்ன டிகிரி படிச்சாலும் திருச்சி வரைக்கும் கூட வந்திருக்க மாட்டானுங்க. இருதயத்துல இருந்து வயிற்று பதிவு கூட வந்திருக்க மாட்டானுங்க. அப்புறம் எங்க இவனுங்க மூளை பகுதிக்கு போறதுக்கு? இவனுங்க சென்னை வந்து குப்பை கொட்டி இருந்தாதான் இவனுங்களுக்கு தெரியும் யாரு எல்லாரையும் ஜாதி கண்ணோட்டத்துல பார்த்தா செருப்பால் அடிச்சு திரட்டிடுவாங்க. ஜாதி கண்ணோட்டத்துல பார்க்க முடியாது. ஆனா அந்த ஊர்ல ஜாதி பகிரங்கமா இருக்கு அப்படின்றது இந்த கொலை தெரியுது. இந்த கொலை நடந்த உடனே அவன் உடனே போறான், இவனை வண்டியில ஏத்திட்டு வரான். இது எல்லாமே விஷயம் வந்துருச்சு. அதனால திரும்ப எப்படி நடந்துச்சு அப்படின்றது சீன் பை ஸ்பீனா சொல்லாம நேரா இவன் காவல் நிலையத்துக்கு போறான். அடுத்த 15 நிமிஷத்துல காவல் நிலையத்துல எல்லாம் ப்ராசஸ் பண்ணி முடிச்சிடறாங்க. 4 பிரிவுல வழக்கு பதிவு செய்யறாங்க. POA, பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி, SCST ஆக்ட், இது எல்லாத்தையும் பதிவு பண்றாங்க. 103/1 அது வந்து தூண்டி விடுதல், இதெல்லாம் போடுறாங்க. போட்டுட்டு என்ன பண்றாங்க, அவர் சரண்டர் ஆயிட்டார், முடிக்கலான்னு பாக்குறாங்க. அதன் பிறகு பாதிக்கப்படுவார். இன்றைக்கு என்ன 27ஆம் தேதி சம்பவம் நடந்திருக்கு, 28, 29, 30, 31, இன்னைக்கு 4 நாள் ஆச்சு. நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் அவங்க பாடியை வாங்கவே இல்லை. போஸ்ட்மார்டம் நடந்து பாடி இருக்கிற இடத்துக்கு கூட போல. அப்ப எவ்வளவு பெரிய வைராக்கியத்துல இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய வைராக்கியத்துல. இப்போ அவங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இவரை கைது பண்ணிட்டாங்க இல்லையா, சுர்ஜித்தோட அப்பாவை. அதாவது நேத்து சஸ்பெண்ட் பண்றாங்க. இதுல ஒரு வேடிக்கை, காவல்துறை மேல பெரிய சந்தேகம் வர்றதுக்கு காரணம், எல்லாருக்கும் என்ன சந்தேகம் வர்றதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, கொலை செய்யப்பட்டு அந்த பையன் வந்து சரண்டர் ஆயிட்டான். 27 சாயந்தரமே சரண்டர் ஆயிட்டான், 3 மணி 4 மணிக்கே சரண்டர் ஆயிட்டான். 28 திருச்செந்தூர், உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில முக்காணின்னு ஒரு இடம், அந்த இடத்துல சாலை மறியல் நடக்குது. அவங்க உறவினர் ஒரு 100-150 பேர் உறவினர்கள் சாலை மறியல்ல ஈடுபடுறாங்க. அந்த சாலை மறியல் ஈடுபடும் போது அங்க வந்து இவங்க சமூகத்தை சார்ந்த பிரமுகர் எல்லாம் வராங்க. மற்ற கட்சி ஜாதிக்கு ஒரு சில அமைப்பை சார்ந்தவங்க அவங்க மாவட்ட நிர்வாகிகள் அனுப்பி விடுறாங்க. அப்போ உதவியாளர்கிட்ட பேசுறாங்க, சொல்றாரு 24 மணி நேரத்துல அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு 28ஆம் தேதி மதியானம் டிஎஸ்பி சொல்றாரு. சொன்ன உடனே அப்ப ஒருத்தர் கேட்கிறாரு, ஏன் அவன் போட்டோவை பப்ளிஷ் பண்ணலன்னு அப்ப கேட்கறாங்க. அதுக்கப்புறம் காவல் நிலையத்துல எடுத்த போட்டோவை பப்ளிஷ் பண்றாங்க. அப்போதான் எல்லாருக்கும் தெரியுது, இவன் இந்த கொலை செய்யறதுக்காகவே தன்னோட மாற்றம் செய்யறதுக்காகவே மொட்டை அடிச்சிருக்கான். பிளான் கொலை செய்யறதுக்காக தான் மொட்டை அடிச்சிருக்கான்றது தெளிவா தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும். அப்போ என் கேட்டா இவன் தான் பிப்ரவரி மாசமே விரைவில் கத்திய வச்சுட்டு ஒரு சம்பவம் விரைவில் போடுறானே, அது வலைதளத்துல இருக்கு. இப்போ இந்த ஒரு சந்தேகம் வந்த உடனே எல்லாருக்கும் நம்ம அந்த ஒரு போட்டோ வருது. மணிமுத்தாறு எங்க இருக்குன்னு தெரியும், ராஜபாளையம் பெட்டாலியன் எங்க இருக்குன்னு தெரியும். சம்பவம் நடந்து 20 நிமிஷத்துல டியூட்டில இவன் நம்ம எப்படி கூட்டிட்டு போறான், அப்பா அம்மா சண்டே லீவு வா உங்கள்கிட்ட பேசுறதுக்குன்னு கூட்டிட்டு போறான். வீட்டுக்கு போனா வீடு பூட்டி இருக்கு,
அங்க இவனுங்களுக்கு கூட கெட்ட வார்த்தை பேசினோட டக்குன்னு மிளகாத்தூள் எடுத்து தெரிச்சிட்டு உடனே அருவா எடுத்து கத்தி எடுத்து வெட்டிடுறான். வீட்டு முன்னாடியே வண்டியில இருந்து வட்டி எடுத்து வெட்டிடுறான். வெட்டிட்டு அங்கேயே உடல் சாயுது. இவன் வண்டி எடுத்துட்டு நேரா போயிடுறான். 20 நிமிஷத்துல அவங்க தாய் தந்தை அங்க வந்திருக்காங்க காவல் நிலையத்துக்கு. அப்ப அப்ப அவ்வளவு தூரத்துல இருந்து 20 நிமிஷம் வர முடியுமா? இதெல்லாம் யார் சொல்றது? பாதிக்கப்பட்ட பையனோ படுகொலை செய்யப்பட்ட குடும்பத்தினர் தான் இந்த விஷயத்தை கொடுக்குறாங்க, வேற யாரும் கொடுக்கல. உங்களுக்கு 10 பேர் நம்ம அவங்களுக்கு 20 பேர் இருக்கனால தானே இன்னைக்கு ஒரு வைராக்கியமா காவல்துறை பேசுது. அவங்க அப்பா கிட்ட போய் பேசுறாங்க. அவங்க அப்பா சொல்றாருன்னா கொடுக்குற 6 லட்சம் எனக்கு வேணாம், நிதி வேண்டாம், நீதிதான். ஆமா எனக்கு நிதி வேணாம், நீதி தான் வேணும் அப்படின்றாரு. அப்போ ஒரு பெரிய கட்சி அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் அவர்கிட்ட பேசுறாங்க. அவரு அவரு அவர் பேசினோன்னு என்ன நினைக்கிறார், நம்மளுக்கு நியாயம் கிடைச்சிரும், பார்லிமெண்ட் வரைக்கும் நம்ம குரல் ஒலிக்கும், என் சட்டமன்றம் வரைக்கும் என்னோட குரல் ஒலிக்கும், நான் எந்த அளவுக்கு போவேன். அப்ப நேத்து ஒரு இமோஷன் ஆகி ஒரு வார்த்தை பேசுறாரு. நீ கொன்னல உங்க வீட்டுல இருக்க பொண்ணு, அது வந்து ஒரு கொலைக்கு ஒரு இப்போ கடைசியா ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. இங்க காஞ்சிபுரம் நீதிமன்றத்துல ஒரு நீதியரசர் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பு கூட என்ன சொன்னாங்க, பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு கிடையாது. இது காந்தி மன்ன உயிருக்கு உயிர், யாரோட உயிரையும் யாரும் எடுக்கிறதுக்கு இறைவன் படைக்கல. ஒரு சிசுவை கொண்டவங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கும்போது அப்போ எவ்வளவு பெரிய வளர்த்து அடுத்த ஜெனரேஷன் எவ்வளவு கனவுகளோட அந்த வீடியோ, அந்த இப்போதான் அவன் கூட வேலை செய்யற நிறைய பேர் அந்த போட்டோஸ் வீடியோ எல்லாம் எடுத்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அவன் ஆக்டிவிட்டிஸ் பசங்க கூட எவ்வளவு ஜாலியா இருக்கான், பட்டாசு வெடிக்கிறான், எவ்வளவு ஒரு கனவுகளோட இருக்கான். இந்த பொண்ணு ரெண்டாவது, இந்த பெற்றோர்கள் இவங்க புகைப்படத்தை வெளியிடவே இல்லை. ஆனா நேற்று மாலை 30ஆம் தேதி மாலை அவர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள்னு ஒரு தகவல் வந்துச்சு. சஸ்பெண்ட் செய்யப்பட்டாருன்றதுக்காக நேற்று முன்தினம் 29ஆம் தேதி நைட்டு பெற்றோர்களோட புகைப்படம் வெளிவருது. அழுத்தத்தின் காரணமா பெற்றோர்கள் புகைப்படம் வெளிவருது. வந்த உடனே நேத்து அவரை கைது பண்ணிட்டாங்க. நேத்து 20 நள்ளிரவு அவர் விசாரணை பண்ணாங்க. அப்போ இப்ப தாயார் யார் கூட இருப்பாங்கன்னு இந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், காவல்துறை கட்டுப்பாட்டுல தான் இருப்பாங்க. இப்ப தாயார காவல்துறை கைது பண்ணல. காவல்துறை விசாரணையில என்ன சொல்றது, அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கே அந்த பொண்ணு கிட்ட தனியா விசாரணை பண்றாங்க. இப்போ மற்ற விஷயம் மாதிரி இந்த விஷயம் கிடையாது. சட்டப்படி வந்துட்டோம்னா இது பிசிஆர் ஆக்ட். இந்த வழக்கு அதாவது வன்கொடுமை, தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தான். வன்கொடுமையில ஆமா ஆமா பெண்கள் வன்கொடுமை இருக்கு, இது இருக்கு, இது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமையில இருக்கு. இந்த வழக்க இப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க, காசி பாண்டியன் அப்படின்னு ஒரு ஆய்வாளர் இருந்தார். அந்த ஆய்வாளர் வந்து ஒரே சமூகத்தை சார்ந்தவர். அதாவது நீதிபதி ஆர்டரே இருக்கு, நீதிபதி சந்துரு அவர் கொடுத்த ஆர்டரே இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் சம்பவம் பண்ணும்போது குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து அந்த இதுல இருக்கக்கூடாது, விசாரிக்க கூடாதுன்னு இருக்கு. ஆனா இந்த காசி பாண்டியன் ஏற்கனவே பல சர்ச்சைகளா சித்திட்டு இங்க வந்திருக்காரு அப்படின்னு. ஆனா இந்த விஷயத்துல ஆய்வாளர் வந்து ஐஓ ஆக முடியாது. எஃப்ஐஆர் போட்டு கொண்டு வந்து டிஎஸ்பி டேபிள்ல வச்சிடணும். மப்சலா அந்த ரூரல் இருந்தா டிஎஸ்பி, மெட்ரோ சிட்டியா இருந்துச்சுன்னா கமிஷனர், ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர்கிட்ட வச்சிடணும். அவருக்கு இந்த கேஸை விசாரிக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் மேலேயே ஒரு கத்தி தொங்கும், அவர் மேலேயே ஒரு கத்தி தொங்கும். காரணம் என்னன்னா, அவர் வந்து யாருமே இல்லாத ஒரு இடத்துலதான் அவங்களை விசாரிக்கணும். சம்பந்தப்பட்ட சமூகத்தின் இந்த சமூகத்தின் அந்த சமூகத்தின் யாருமே இல்லாத இடத்துலதான் அவங்க விசாரிக்கணும். அவங்கள விசாரிச்சு முறையா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும். ரெண்டாவது, அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன நியாயமா என்ன சலுகைகள் கிடைக்கணுமோ அது எல்லாத்தையும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பரிபலன்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு பெற்று தரணும். இதுதான். ஒரே ஒரு வார்த்தை யாராவது ஒருத்தர் இவர் எதிரணிக்கு ஆதரவா செயல்படுறாரு அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டாங்கன்னா, விசாரணை செய்தாங்கன்னா, இந்த விசாரணை அதிகாரி இருக்கிறார்ல டிஎஸ்பி ஆர் ஏசி, இவர் வந்து 2 ஆண்டு இவங்களுக்கே சிறை தண்டனை இருக்கு. அப்படிப்பட்ட செக்ஷன் தான் இது. ஓ சூப்பர். இவங்களுக்கே 2 ஆண்டு சிறை தண்டனை இருக்கு. அதனாலதான் நாடு தழுவி இந்த 2019ஆம் ஆண்டுகள்ல ஒரு சிலர் வந்து இந்த சட்டங்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது நாடு தழுவி தமிழகத்தை தவிர்த்து மற்ற மாநிலங்கள்ல 10 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சட்டம் வேணும். இப்போ இந்த சட்டத்தை கொண்டு வந்து வைத்தும் இப்போது என்ன தேவைப்படுது, குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல அந்த மாவட்டத்துல இதுக்காகவே ஒரு நீதிமன்றம் வேணும், இதுக்காக ஒரு பிரிவு ஒரு ஸ்டேஷன் உருவாக்கணும் அப்படின்னு இப்ப குரல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்காகவும் ஒரு சட்டம் இயற்றணும், அது வந்து ஒரு குரலாக தானே இருக்குது இப்ப. ஆமா, ஆணவ படுகொலை ஏற்றுறதுக்கு ஒரு சட்டமா, அது எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா முதல் நாள் கொலை செய்யப்பட்ட உடனே அவன் சரண்டர் ஆயிட்டான். அவன் சரண்டர் ஆனா இது வந்து கூலிப்படை வச்சு அவன் கொலை செய்யல, டைரக்டா அவனே பண்ணிருக்கான்.
அவன் இருக்கிற தெரு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேடிசி நகர்ல ஒரு அமைதியான, இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அஷ்டலட்சுமி நகர்ல இருக்கு, அதுவும் பாளை அஷ்டலட்சுமி நகர்ல இருக்கு, இது பாளை கேடிசி நகர்ல அவன் வீடு இருக்கு. இந்த அந்த இந்த இடத்துல எல்லா வீட்லயும் நீங்க கிராமப்புறங்கள்ல வயலுக்கு கூட கேமரா போட்டு வச்சிருக்காங்க. அப்படின்னும் போது கேடிசி நகர்ல இவன் வசிக்கிற தெருல பல கேமரா இருக்கு. கேமரால இப்ப இருக்க கேமரா எல்லாமே ஆடியோவோட இருக்கு ஒண்ணு. அப்போ இவன் தப்பிக்கவே முடியாது. இவன் வந்து நேரடியா போய் சரண்டர் ஆயிட்டான். அவங்க அப்பாவை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, அவங்க அப்பா கூப்பிட்டு விசாரிக்கல, இவங்க எல்லாம் போலீஸ் பாதுகாப்புல தான் இருக்கிறாங்க. அவங்க அப்பா விசாரிக்கும் போது இந்த குற்றத்துக்கு அவர் காவல்துறை தரப்புல இந்த குற்றத்துக்கு அவர் வந்து காரணமா இருக்கிறாரு, ஏண்டா இவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத உறுதி செய்ததுக்கு அப்புறம் தான் அவரை நேற்று இரவு அவரை கைது செய்யறாங்க. நேற்று மதியம் இருவரையும் சஸ்பெண்ட் பண்றாங்க, நேற்று இரவு இவரை கைது செய்யறாங்க. இன்னும் அவங்க தாயாரை கைது செய்யல. ஏன் அது செய்யல? ஏன் செய்யலைன்னா இன்னும் அவங்க கிட்ட ஒரு தரப்பு ஸ்டேட்மெண்ட்டையும் கேட்பாங்க. ரெண்டாவது, ரொம்ப நேத்து வந்து நள்ளிரவு பாத்தீங்கன்னா அமைச்சர், மத்திய அமைச்சர், நம்ம தமிழக அமைச்சர், அவங்க அந்த பாதிக்கப்பட்ட கட்சி பையனோட சமூகத்தை சார்ந்த ஒரு கட்சி, இவங்க எல்லாருமே அந்த பையன் வீட்டுல போயிட்டு பேசுறாங்க. பேசிட்டு நான் உங்க பக்கம் தான் இருப்போம், நியாயம் உங்க பக்கம் தான் இருப்போம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னும் போது இதை சார்ந்த ஒரு சிலர் அவங்க குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த எங்களோட செல்போன் எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்க செல்போனை யாரா அந்த பையன், இந்த இறந்து போன பையனோட தம்பி பிரவீன் செல்வன், அவரு வந்து அவரோட உறவினரோட எடுத்துட்டு போயிட்டு எஸ்பியை பார்த்தோ கலெக்டரை பார்த்தோ ஒரு புகார் கொடுத்துருக்காரு, டிஐஜி பார்த்தோ ஒரு புகார் கொடுத்துட்டு இந்த மாதிரி அவங்க அவளை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, இவரோட போனை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு ஒருத்தர் சமூக வலைதளத்துல வந்துச்சு. இவரோட போனை கொண்டு போயிட்டாங்க, நியாயமா போனா ஒரு போனுக்குள்ள ஒரு வைரஸை கொடுத்து அந்த போனை டெலீட் பண்ண எல்லாமே கரெக்டா வைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அவரு சொல்றாரு, அவருடைய கருத்து. ஆனால் இவங்க வந்து இந்த போனை கூட ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில இது பண்ணிட்டு தான் அதை வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி சொன்னாங்க ஏராளமான வாட்ஸ்அப் சாட்ஸ் இருக்கு. பையன் வந்து எவ்வளவு பெரிய மென்பொறியாளர் கூட எவ்வளவு பேர் பசங்க இருப்பாங்க, அவன் ஒரு வருஷம் ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்கான். ரெண்டாவது, இந்த புகைப்படங்கள்ல பார்க்கும்போது ஒரு பிரபல நடிகரோட படம் நடக்கிற தியேட்டர்ல போயிட்டு இவங்க ஒரு செல்ஃபி எடுத்திருக்காங்க. அந்த தியேட்டர்ல எடுத்த செல்ஃபி நேத்து உலாவுச்சு. அந்த படம் பப்ளிஷ் ஆகி 9 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 8-9 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்ப 11th இருந்தே லவ் பண்றாங்க. அப்ப உறுதி ஆயிடுச்சு எல்லாமே. அப்புறம் நீச்சல் குளத்துல இருக்கிறது, மற்ற புகைப்படங்கள், கேக்கு வெட்டுறது, பல புகைப்படங்கள் இவங்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருது. இப்போ அவங்க தந்தை கைது செய்யப்பட்டிருக்காரு, அவங்க தாயாரு அடுத்து கைது செய்யப்பட்டுதான் ஆகணும், மாற்று கைதிய வழியே கிடையாது. இதுக்கு நடுவுல ஏன் அந்த இப்போ 3 கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சு. பையன் போட்டோ ஏன் பப்ளிஷ் பண்ணல, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்ட உடனே அந்த போட்டோ பப்ளிஷ் ஆச்சு. ஏன் கைது பண்ணல அப்படின்னு கேட்டபோது அவங்க அப்பாவை கைது பண்ணுறாங்க. இன்னும் ஏன் அவங்க அம்மாவை கைது பண்ணலன்னு கேட்கும்போது அவங்க அம்மாவை கைது பண்ணுவாங்க. இப்போ இந்த சட்டத்துக்கு இந்த இவங்க மேல போட்டிருக்க இந்த 6 பிரிவில வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுக்கு நேற்று இவரை சஸ்பெண்ட் பண்ணி கைது இல்ல, அதுல அவர் பெற்றோர்களோட சேர்த்துதான். ரெண்டாவது தூண்டி விடுதல்னு போட்டிருக்காங்களா, இவங்க 3 பேர் மேலதான் வழக்கு இருக்கு. வழக்கு தாய் தந்தை மகன் மேலேயும் இருக்கு. இவங்க எதிர்த்தரப்பு என்ன சொன்னாங்க, அந்த பொண்ணையே சேருங்க அப்படின்றாங்க. பட் அந்த பொண்ணை வருதா இல்லையான்றது விசாரணை போயிட்டு இருக்கு. அம்மா கிட்டையும் மகள் கிட்டையும் தனித்தனியா விசாரணை போயிட்டு இருக்கு. இப்போ இதுல ஒரு விஷயம் என்னன்னா, டிஜிபி வந்து காவல்துறை தலைவர் அவர்கள் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாத்திட்டாங்க. சிபிசிஐடிக்கு நேத்தே மாத்திட்டாரு. இப்ப சிபிசிஐடிக்கு மாத்திட்டா இதுல ஒரு கருத்து ஒண்ணு சொல்லணும்னா, இது வேற, காவல்துறை வேற, சிபிசிஐடி வேற இல்ல. பட் சிபிஐக்கு மாத்துங்க. சிபிஐ எல்லா வழக்குமே சிபிஐ, எல்லா வழக்குமே சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பாதான் தெரியுது. தவிர ஏன் சிபிஐக்கு போகாமே நம்ம அண்ணா பல்கலைக்கழக வழக்கெல்லாம் வந்து எஸ்ஐடி போட்டு ஒரு குழு இருக்குல்ல, அதே மாதிரி இதுக்கு ஒரு குழு கூட நியமிக்கலாம். இப்போ அந்த குழு நியமிக்கிற வரைக்கும் சிபிசிஐடியா வேணாம் நாங்க அந்த குழு நியமிக்கணும் எல்லாம் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த குழுல வந்து அண்ணா பல்கலைக்கழகம் 3 பெண் உயர் அதிகாரி. அதே மாதிரி இந்த சமூகத்துல இருக்கவங்க போட்டு நீங்க ஒரு உயர் அதிகாரிக, நீங்க ஒரு எஸ்ஐடி ஒரு குழுவை உருவாக்கலாம். அப்படியும் நிறைய பேர் அங்க கேக்குறாங்க. நிச்சயமா இந்த பையன் மேல போட்டிருக்க இந்த வழக்குல இந்த பையன் எழுதி வச்சுக்கலாம், உறுதியா இறுதி மூச்சு இருக்க வரைக்கும் சிறையில தான் இருந்தாகும். குண்டார் சட்டம்ன்றது எல்லாருக்குமே போடுவாங்க. இப்ப குண்டர் சட்டம் போடலைன்னா கூட அவர் வெளியே வர முடியாது. குண்டர் சட்டம்னா கன்ஃபார்மா 6 மாசம் பெயில் கிடைக்காது, 6 மாசம் 8 மாசம் பெயில் கிடைக்கும். அப்ப அதுக்குள்ள இந்த வழக்கை விரைந்த வழக்கா எடுத்து முடிக்கிறதுக்கு ஏன்னு கேட்டா குடும்ப அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, இந்த பையனோட சமூகத்தினர்
இந்த வழக்கு தான் இறுதியான வழக்கா இருக்கணும். இந்த ஒரு உயிர் தான் இந்த மாவட்டத்துல இறுதியா போகணும். இப்போ எல்லா மாவட்டத்தையும் நினைக்கும் போது ரொம்ப கேவலமா வந்து திருநெல்வேலி அப்படின்னாவே தென் மாவட்டங்கள்ல இந்த மாவட்டங்களே பார்க்கும்போது இவ்வளவு ஒரு வன்மத்தோட, அதுவும் அந்த காலத்துல இருந்திருக்கலாம். இந்த காலத்துல பையன் படிச்சு இந்த 24 வயசுல இவனுக்கு இவ்வளவு தூரம் ஜாதி வெறியை ஊட்டியிருக்காங்க. அப்போ உடனே எல்லாரும் கேட்கிற மாதிரி இதுக்கு இந்த பையனுக்கு ஆதரவு தராங்கன்னாவே அவங்க ஜாதி சித்தாந்தத்துக்குள்ள இதுல என்ன அப்படின்னா, இந்த பையனுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆயுள் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த கொலையை பொறுத்த வரைக்கும். உறுதியா ஆயுள் தண்டனைனா அந்த மாதிரி ஆயுள் அந்த காலம் மாதிரி 7 ஆண்டு 8 ஆண்டுலாம் ஆயுள் தண்டனை வரைக்கும் உடல் தான் வெளியே வரும். அபிராமி வழக்கு மாதிரி தான் அவன் உடல் தான் வெளியே வருமே தவிர இறுதி மூச்சு வரைக்கும் உள்ளதான். அம்மா அப்பாவுக்கு என்ன தண்டனை? அம்மா அப்பாவுக்கும் கிட்டத்தட்ட இந்த தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேற்கொண்டு 15-20 ஆண்டுகள் அவங்களுக்கு. ஆனா 15-20 ஆண்டுகள் உறுதி. ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு. அந்த சுபாஷினின்ற பொண்ணு வந்து யார் கஸ்டடியில இருக்காங்க? காவல்துறை கஸ்டடியில இருக்காங்க? இல்ல, அவங்க காவல்துறை கண்காணிப்புல இருப்பாங்க. பட் அவங்க வந்து வீட்டுலதான் இருப்பாங்க. அவங்க எங்கேயும் ஓட முடியாது, எங்கேயுமே எது தப்பிக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. எல்லாரோட சந்தேகம் என்னன்னா, பொதுவாவே மக்கள் கருத்து சொல்ற மக்கள் என்னன்னா, எடுத்த உடனே மழை பெஞ்சிச்சா திராவிட அரசு காரணம், புயல் அடிச்சுச்சா ஸ்டாலின் அரசு காரணம் இப்படின்னு சொன்னவர்கள் என்ன ஆயிடுறாங்கன்னு கேட்டா, இப்போ நல்லா பார்க்கணும். இந்த ஒரு கொலை நடக்குது. இந்த கொலையில வந்து அரசா சுபாஷினியும் கவினியும் காதல் பண்ண சொன்னது அரசா வந்து இவங்க 2 பேரையும் மாற்று சமூகத்தை நீங்க 2 பேரும் காதல் பண்ணுங்க சொல்லுங்கன்னது இல்ல, அரசை சார்ந்து வந்து இந்த பையனை விட்டு வெட்ட சொன்னாங்களா? இல்ல இந்த அரசு ஆளுங்கட்சியா இருக்க அரசோட கட்சியை சார்ந்த பிரமுகர் யாருன்னா இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களா? கிடையாது. அப்படின்னும் போது இது 2 பேர் தனி பிரச்சனை, 2 பேர் குடும்ப பிரச்சனை ஆகி இன்னைக்கு 2 சமூகத்துக்கு பிரச்சனை ஆகுது. இதை வளர விடாம தடுக்கிறது மட்டும் தான் அரசோட வேலை. இது போன்ற இன்னொரு விஷயம் நடக்காம இருக்கிறது தான் அரசுடைய வேலையா. அப்போ இன்ன வரைக்கும் ஏன் வந்து அவர் அறிக்கை கொடுக்கல, இன்ன வரைக்கும் ஏன் அவர் அறிக்கை கொடுக்கல? பொதுவான ஒரு விமர்சனம் அதுதானே. ஆளுங்கட்சியில யார் இருக்காங்களோ சமூகத்தில் நடக்கக்கூடிய குற்றங்கள், நம்ம கஸ்டடி எடுத்து பாலியல் பலாத்காரங்கள் என்ன நடந்தாலும் சரி அதுக்கெல்லாம் வந்து ஆளுங்கட்சி பொறுப்பாக தான் வேண்டும், அவங்க பதில் கொடுக்க தான் செய்யணும். இது வந்து சமூக ரீதியான ஒரு பிரச்சனையாக மாறி விட்டது இல்லையா? இது சமூக ரீதியா பிரச்சனையா மாறுறதுக்கு முன்னாடி அந்த கேள்வி வரும் தானே. மாறுறதுக்கு முன்னாடிதான் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. மாறுறதுக்கு முன்னாடிதான் இப்போ அடுத்து சிபிசிஐடிக்கு போயிடுச்சு, தந்தையை அரெஸ்ட் பண்ணியாச்சு, தாயார் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்களோட இறுதி கோரிக்கை என்னன்னா, ஏன் ஒரு சட்டம் வந்து இயற்றல இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கு? அதுதான் முதலமைச்சர் சட்டமன்றத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்டமே போதுமானது, அதை வைத்து குற்றவாளிகளை வந்து விசாரிச்சு அதற்கான தண்டனை கொடுங்க, இதற்காக ஒரு சட்டம் வந்து இயற்றணுமா? சட்டம் இயற்றி விட்டால் இன்னைக்கு வந்து நமக்கு குற்றம் குறைவாக இருக்குதா? இந்த ஒரு பார்வை, இந்த ஒரு கேள்வி அவங்களுக்கு வருது. அதாவது இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒட்டுமொத்தமா நம்ம எல்லா விஷயத்தையுமே அரச வந்து எல்லாரும் அதான் மழை புயல் அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் நம்ம சொல்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. மற்ற சமூகத்துக்கும் பல கோரிக்கைகள் இருந்துட்டு இருக்கு. அந்த சமூகத்துல பல சமூகத்துக்கும் பல கோரிக்கைகள் இருக்கு. இடஒதுக்கீடு பல கோரிக்கைகள் இருந்துட்டு இருக்கும் போது இது எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்ட்டு அவங்க பண்ணிடவும் முடியாது. அதுக்கு உண்டான சட்டம் ஒழுங்கா முதல் வந்து அங்க வந்து சட்டம் ஒழுங்கு கெடாம சீர்குலைக்காம பார்க்கணும். 2வது, நீங்க உதாரணம் இந்த நேர்காணல் மூலியமா நம்ம சொல்லணும்னா, சென்னைக்குள்ள இப்ப தென்சென்னையில பாத்தீங்கன்னா கிளீன் ரவுடிங்லே கிடையாது. இப்ப இந்த மாதிரி ஒரு கொலை இப்போ கடந்த ஆண்டு இதே நெல்லையில தீபக் ராஜா கொலை, அது ஒரு சாதி ரீதியான கொலை தான். ஆனா அது ஆணவ படுகொலை சாதி ரீதியான கொலை தான். கிட்டத்தட்ட ஒண்ணுதான் வருது. அதன் தொடர்ச்சியா அடுத்து 2-3 வருஷம் இப்ப வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு உண்டான தண்டனைகள் கடுமையாக்கணும். அதாவது எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் மனிதர்களும் தன்னை வந்து கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டு இருக்கணும். 2 பேர் காவல்துறையில இருந்து ஒரு மகனை அவங்களுக்கு தெரியாதா என்ன தண்டனை கிடைக்கும்ன்றது தெரியாதா? கண்டிப்பா. நீங்க புதிதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் கூட இந்த மாதிரியான படிச்ச குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு கொலை பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன தண்டனைன்றது நிச்சயமா தெரியும். அதுவும் சட்டம் தெரியக்கூடிய ஒரு ஃபேமிலில தானே அது. ஆமா. அப்ப நீங்க சொன்ன மாதிரி 20 நிமிடங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்கன்னா ப்ரீ பிளான். ஒரு இன்றைக்கு போக்குவரத்து சட்டம், ஒருத்தர் குடித்து விட்டு வாகனம் ஓட்டிட்டு போறாரு கார், அவர் கூட குடிக்காம 3 பேர் இருக்காங்க, அவர் போய் ஒரு விபத்தை ஏற்படுத்துறாருன்னா எதிராளி சாகணும்னு அவசியம் கிடையாது. விபத்தை ஏற்படுத்திட்டாவே அவருடன் சேர்ந்து இந்த 3 வரையும் கைது செய்யணும்ன்றதுதான் போக்குவரத்து சட்டம். இப்போது போக்குவரத்து டிராபிக் இன்வெஸ்டிகேஷன் சட்டம் இப்பதான் ஒரு சிறு பையன்கிட்ட, அதாவது மைனர் பையன்கிட்ட வண்டி வாகனத்தை கொடுத்து அவன் எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு விபத்தை ஏற்படுத்தி அவன் ஓட்டினான்னா தந்தையை சிறையில் அடைந்து இதுதான் போக்குவரத்து சட்டம். அப்படின்னும் போது இந்த சம்பவத்துக்கு
நிச்சயமாக தாய் தந்தை பின்னணியில இருப்பாங்க. அதனால அவர்கள் தாய் தந்தை கைது செய்யப்பட்டாரு. இனிமேட்டு அவங்களுக்கு பெயில் கிடைக்காது, வாய்ப்புகளே இருக்காது. அடுத்தடுத்து பிரச்சனைகள் வர மாதிரி, இந்த மாதிரி அடுத்த பல பிரச்சனைகள் வர மாதிரி இந்த படுகொலை 2025ஆம் ஆண்டுல ஆணவ படுகொலை 25ஓட முற்றுப்புள்ளி வைக்கணும்னு எல்லாரும் விரும்புற மாதிரி தான் நம்மளும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய விமர்சனங்கள் நம்ம பாக்குறோம். இரு பக்கங்களாக அவங்க வந்து இந்த விமர்சனத்தை பதிவு செய்யறாங்க. அப்ப இந்த குடும்பத்துல வந்து 11th இருந்து அந்த பிள்ளையோட பழக்கம் காதலாக அது மாறி இருக்கு அப்படின்னா 2 குடும்பத்திலையும் கூப்பிட்டு கண்டிச்சிருப்பாங்க தானே? 2 குடும்பத்துக்கும் இந்த விடயம் தெரிஞ்சுதானே இருக்கு. 2 குடும்பத்துக்கு தெரிஞ்சிருப்பாங்க. இவங்க காவல்துறை மூலியமா இவங்க எப்படி எல்லாம் மிரட்டி இருப்பாங்கன்னு நம்மளால உணர முடியும். ஏன் அப்ப இந்த பிள்ளைங்க வந்து அதை புரிஞ்சுக்காம மறுபடியும் ஏன் அதை தொடரும்? ஏன் பிள்ளைங்க புரிஞ்சுன்னு கேட்டா, அந்த பையன், அதாவது இந்த காவலர்கள் வந்து தன்னோட பெண்ணை வந்து கட்டி கொடுத்துருக்கலாம் வேற எங்கேயாவது. இல்ல நீ தான் காவல்துறை எங்கேயா இருக்க, நீ வந்து பொண்ணு மான மரியாதை தான் உனக்கு முக்கியம், ஒரு உயிரை கொள்றதுக்கு நீ வேற எங்கேயா எடுத்துட்டு போய் அவனை கட்டி கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம். இல்ல நீ பிள்ளையே இல்லன்னு கண்டிச்சிருப்பாங்களா? சுர்ஜித் இந்த கவின்குமாரை வந்து கூப்பிட்டு கண்டிச்சிருப்பாங்களா? பல முறை வந்து அந்த மாதிரி செய்திகள் இருக்கா? இல்ல சுபாஷினி கூப்பிட்டு தான் அவங்க வந்திருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு சொல்லிருக்கலாம், இல்லம்மா நாங்க ஃப்ரெண்டா தான் பழகுறோம்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம். இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுதான் வந்து இந்த பையன் நல்ல வேலையில இருக்கான். 2வது எல்லாரும் பல பேர் சொல்றது என்னன்னா, பல நாள் காதல் பண்ணியாச்சு, இவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடிய, அடுத்து கல்யாணம் போயிடக்கூடாது, அதுக்குள்ள இவனை எதனா பண்ணிடணும்ன்றதுனாலதான் அவங்க தம்பியோட அவசரப்பட்டான். ஏன்னா நல்ல வேலையில இருக்கான், நல்ல சம்பளத்துல இருக்கான். இப்போ அவங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, பையனை பெற்றவங்களுக்கும். பையனுக்கு 27 வயசு ஆயிடுச்சு, அவனுக்கு அடுத்து என்ன, அடுத்து ஒரு அப்பா அம்மா என்ன திங்க் பண்ணும், அவனுக்கு கல்யாணம் பண்ணணும். அந்த பொண்ணு சரியா வருதா பாரு, இல்ல நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து கட்டுறேன், இதான் சொல்லுவாங்க. நீ அந்த பொண்ணை தூக்கிட்டு வாடா நான் கட்டி கொடுத்துருவேன், எந்த தாய் தந்தையும் சொல்ல மாட்டாங்க. சினிமால தான் நடக்கும். சுபாஷினி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொலை வரைக்கும் அவங்க போயிருக்காங்க அப்படின்னா, அப்ப அதற்கு முன்னாடி அதை எதிர்பார்க்கல, எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இவங்க போவாங்க. தீவிரமா வந்து அந்த ஜாதி சமூகம் பஞ்சாயத்து ஆகும் அப்படின்ட்டு. இதே சுர்ஜித் இதே நிலையில இருந்தாருன்னா அவங்க அண்ணன் வந்து யாருன்னா வெட்டி இருப்பாங்களா? இதே நிலையில நடந்திருக்காது. இது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து அவங்க தந்தை சம்பந்தப்பட்டிருக்காருன்னு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தாயார் இதுல நிச்சயமா அவங்களும் ஒரு காரணக்கர்த்தா தான், இதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்ப என்னன்னா அந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த 2 குடும்பமே வந்து இப்போ சீரழிஞ்சு சின்ன பின்னமா ஆயிடுச்சு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா 3 பேருமே வந்து சிறைச்சாலை போயிட்டாங்க. அந்த பொண்ணுடைய வாழ்க்கை அப்படின்றது, எதிர்காலம் என்பது கேள்விக்குறி. இந்த வீட்டுல ஒரு பையனை வந்து இழந்துட்டாங்க இல்லையா? சோ அப்ப இந்த காதல் அப்படின்ற ஒரு விடயம் வந்து நமக்கு தேவையான ஒரு விமர்சனம் வந்து பொது தளங்கள்ல வச்சுட்டு இருக்கிறாங்க. சோ அவரவருக்கு கலாச்சாரம் பண்பாடு இந்த மாதிரியான விடயங்கள் இருக்கும்போது 1.5 லட்சம் இல்ல, நீங்க எந்த உலகத்துல வந்து அம்பானி ஆகுங்க, அதானி ஆகுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. இது சமூகத்தை வைக்கக்கூடிய கருத்துக்களை தான் நான் சொல்றேன், என்னோட கருத்துக்கள் இது கிடையாது. பட் என்ன வேணாலும் பண்ணுங்க, பட் எங்க சமூகத்துல நீங்க வராதிங்கன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. அந்த கட்டமைப்பை நம்ம எப்படி உடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஜாதி சமூகம் இந்த கட்டமைப்பு, நீங்க வந்து பொருளாதாரத்துல மேல வாங்க, அந்தஸ்துல நீங்க மேல வாங்க, பட் உங்க சமூகத்துக்குள்ள நீங்க வந்து திருமணம் பண்ணிக்கோங்க, லவ் பண்ணிக்கோங்க, எங்க சமூகத்துல நீங்க வராதிங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட 75 வருடங்கள்ல ஆகிவிட்டன. சமூக நீதி காட்ட கட்சி தான் இன்னைக்கு பல பேர் சொன்ன மாதிரி ஆட்சியில இருக்குது. ஊழல் பண்றவன் திருந்த மாட்டான், அவன் எப்ப திருந்த மாட்டான்ற மாதிரி இந்த ஜெனரேஷன் வெளிப்படையா சொல்லணும்னா, இந்த ஜெனரேஷன்லாம் போய் இன்னும் 2 ஜெனரேஷன் போனாதான் இதுக்கு மாற்று வழி அங்க நடக்கும். இங்கெல்லாம் ஆல்ரெடி மாறிடுச்சு. ஆனா காவல்துறையில இருக்குன்னு இதை காரணம் காட்டி பல பேர் சொல்றாங்க. காவல்துறையில நிச்சயமா இருந்துகிட்டு தான் இருக்கு. நிச்சயமா சட்டம் கொண்டு வந்தா இதை நம்ம மாத்த முடியும். சட்டம் கொண்டால மனிதர்களா பார்த்து இதெல்லாம் அவங்க மனிதன் கல்வியிலயோ தொழில்கள்லயோ அவங்க மேல வரும்போதுதான் இதெல்லாம் உடையும். ஒருத்தன் வந்து கீழே இருக்கும்போது அவனுக்கு சமூகம் தேவைப்படல, மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு அவன் சமூகம் ஃபுல்லா ஒட்டிக்குது அப்படின்ற மாதிரி. நீங்க பெரிய பெரிய தலைவர்லாம் அவங்க சமூகத்துக்காக போராடல, அவங்க ஒட்டுமொத்த சமூகத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க பின்னாடி அவங்க சமூகம் வந்து ஒட்டிட்டு அவங்க அந்த சமூகத்தை பிரிச்சு காட்டுது. இப்போ அந்த ஊர்ல இருக்கவங்க நம்ம அவன் தான் வெட்டுவான்னு தெரியுது இல்லடா, அப்புறம் எதுக்கு அவன் வீட்டுல போய் கல்யாணம் பண்ற, அவன் கேட்பான். இவன் என்ன கேட்பான், ஏன்னா நாங்க தான் இங்க வந்திருக்கோம், உங்களுக்கு நாங்க கேக்குதாடா அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுங்க எல்லாம் வெட்டியா பேசி கடைசியில வந்து சொல்ற தலைவர்கள் எல்லாருமே மாட்டு சமூகத்தை தான் கல்யாணம் பண்ணிருப்பானுங்க. அது ஒண்ணு இருக்கு. இத பத்தி இதுக்கு போராடுற தலைவர்கள் இப்ப கடந்த பல தலைவர்கள், சாதிய தலைவர்கள் மாட்டு சமூகத்துலதான் திருமணம் பண்ணிருப்பாங்க. இப்ப வந்து சுபாஷினி வந்துட்டு லவ் பண்ணாங்க இல்லன்றது அது சார்ந்து அதாவது தண்டனைகள் மாறுமா, அப்படி ஏதாவது இருக்குதா? இல்ல, உயிர் போனதுக்கு அப்புறம் அது வந்து மாடுறது. சுகாசினி உள்ள போலாமா, உள்ள போக முடியாது, மட்டும்தான் அதை காப்பாத்திக்க முடியும். காதல் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது வந்து இன்னும் மறைக்கவே முடியாது. புகைப்படங்கள் வெளியாயிடுச்சு, அடுத்து அப்பா அம்மா போட்டோ வெளியாயிடுச்சு, அடுத்து வந்து அவங்களோட சாட்டிங் எல்லாம் வெளியாயிடுச்சுன்னா மாற்றம் நேரம் காவல்துறை எல்லாத்தையும் எடுத்திருக்கும். அதனால அவங்களுக்கான அந்த தண்டனை. இந்த பொண்ணு ஃபேக்கா பழகிருக்கா, உண்மையா பழகிருக்கா,
இல்ல சுப்பிரமணியபுரம் படம் மாதிரி கடைசியில ஏன்டா என் பின்னாடி வந்து சாகுற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சா அப்படின்றதெல்லாம் இன்னும் முழுமையா என்னன்னு கேட்டா, காவல்துறை நேற்று ஒரு சுத்தறிக்கை கொடுத்துச்சு. சிபிசிஐடி இந்த வழக்கை மாத்திட்டு அதுக்கப்புறம் சிபிசிஐடி சார்பிலே ஏதோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போ ஒரு அதிகாரியோ வந்து ஒரு சுற்றறிக்கை கொடுக்கும்போது முழுமையா இதை நம்ம எல்லாருமே இந்த சம்பந்தமா தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வழக்கு சம்பந்தமா இல்ல அதுதான் இப்ப சுபாஷினிக்கான தண்டனை அப்படின்றது அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இப்ப இருக்குது. அம்மா அப்பா கைது பண்ணிட்டீங்க, பையன் ஓகே உள்ள போயிட்டான், சுபாஷினிக்கு ஏதாவது தண்டனைகள் இருக்கு? விசாரணை போயிட்டு இருக்கு, காவல்துறை விசாரணை போயிட்டு இருக்கு. ஓகே, அது முடிந்த பிறகுதான் நமக்கு தெரியும். விசாரணை முடியும் போது நம்ம காவல்துறை விசாரணையின் படிதானே அவங்க தந்தையை கைது செய்திருக்காங்க. இப்ப தாயாரை கைது செய்துட்டாங்கன்னா இவங்க வந்து உடலை வாங்கிப்பாங்களா? அவங்களோட கோரிக்கை அவங்க கோரிக்கை அதுதான், தாயாரை கைது செய்யுங்க, அதுக்கப்புறம் நாங்க உடலை வாங்கிக்கிறோம் அப்படின்றாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் வாங்கல. ஒருவேளை அவங்க தாயாரை கைது செய்திருக்கலாம். இந்த நேரம் காவல்துறை கஸ்டடியில தான் அவங்க நிச்சயமா இருக்கணும். அவங்க ஓடி தலைமுறை ஆயிருக்க முடியாது. ரிமாண்டுன்னு காட்டினதுக்கு அப்புறம் இவங்க உடலை வாங்கிதான் ஆகணும். இவங்க உடலை வாங்குறதுக்காவது அவங்க ரிமாண்ட் பண்ணி தான் ஆகணும். இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு நிச்சயமா நடக்கும். சோ ரொம்ப ரொம்ப நன்றி. நமக்காக நீங்க நேரம் ஒதுக்கி இந்த வழக்கு குறித்து முழுமையான ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்கீங்க. சோ மீண்டும் சந்திக்கலாம். மிக்க நன்றி. செங்களம் என்பது வந்து உங்களுக்கான தளம். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க. நம்முடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் KV ஈஸ்வரி. நன்றி, வணக்கம்.